நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அன்பு. இன்னையோட நம்ம மக்காச்சோளம் போட்டு 74 நாள் ஆகுதுங்க. ஆக்சுவலாக ஏற்கனவே சொல்லிட்டு இருந்தேன் 2-3 நாளாக மக்காச்சோளத்தில் சொனைக்கில் நின்று தண்ணி பாய்ச்ச வேண்டியதாக இருக்குது, வெயிலாக இருக்குது, பயிர் வாடிக்கிட்டே இருக்குன்னு. நினச்ச மாதிரிக்கு பருவமழை ஆரம்பிச்சிருச்சு இன்றைக்கி. என்ன பண்ணுறது, கரெக்டான டயத்துக்கு போட்டிருந்தோம் அப்படின்னா பருவமழை வரும். ஒரு 2-3 நாள் வெயிட் பண்ணியிருந்துருக்கலாம். பட் இருந்தாலும் பயிர் வாடுறதை பார்க்க மனசு இல்லாமல் தான் தண்ணி போட்டு பாய்ச்ச ஆரம்பித்தாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்ம நெல் எந்தளவுக்கு வந்திருக்கு அப்படிங்கிறதே இதில் காமிச்சிட்றேன் பாருங்கள். பார்த்தீங்களா, அதாவது நம்ம கூட நட்டவங்களோட நெல் தான் அந்த சைடில் இருக்குது, இதாக இருக்குதுல்ல, இது நம்ம வயல், அதுக்கு அடுத்தது அவங்க வயல். நான் ஜூம் பண்ணுறேன். பார்த்தீங்களா, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு நல்லாவே தெரியும். இது எப்படி வளர்ந்துருக்கு, அது எப்படி வளர்ந்துருக்கு அப்படிங்கிறது. இதுக்கு காரணம் என்னென்னா மழைநீர் மட்டும்தாங்க. ஏன்னா நம்ம மழைநீர் எந்த அளவுக்கு யூஸ் பண்ணி கரெக்டான பருவத்தில் போட்டு பயிர் எடுக்கிறோமோ, அந்த பருவத்தில் பருவமழை நல்லா கிடச்சிச்சு அப்படின்னாலே பயிரோட வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படிங்கிறது இந்த ஒரு இதை வச்சே நீங்கள் சாட்சியாக வச்சுக்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா